ஜீவ சமாதி அடைஞ்சிடும். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்து 5 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. 7 பேர் இறந்த பிறகு சமாதி அடைஞ்சிருக்காங்க. இந்த மடத்தில் இப்போ 13வது பீடாதிபதியாக அவங்க மூலசனி இளநீரில் விளக்கேற்றுங்களே அங்கே இருந்து வந்து அவங்க விளக்கேற்றது இந்த சமாதி சம்பந்தப்பட்டதாக அவங்க தியானம் பண்ண இடம் அவ்வளோதாங்க. பின்னாடி மாதிரி குகை 101 குகை இருக்கு. ஒரு இடத்துல உக்காந்து செக் போடணும். சக்தி மூலியமாக அது விளக்கேற்றினது. அது ஒரு சூரிய வெளிச்ச வேணும்னு அந்த ஒரே இடத்துல அது ஏற்றினது. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அந்த குளத்தை நிரந்தரம் இந்த வீடு கட்டி ஒரு 650 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 650 வருஷம். இப்போதான் இந்த ரோடு ஆன பிறகு தான் கொஞ்சம் பிளாஸ்டிங்கு இந்த ஜீவ சமாதி அவங்க தியானம் பண்ணல. நல்லா குடிங்க தாத்தா. 12 பேர் உக்காந்து தியானம் பண்ணாரு. ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮದು ಅಂದರೆ ಪರಂಪರೆಯುತವಾಗಿ ಬರ್ತಾ ಇರೋ ಮಠ ಇದು. ಇಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು ಸರಿ ಬಂದಿದ್ದು. ಅವ್ರು 108 ವರ್ಷನ ಏನೇ ಇದ್ರು. 12 அவங்க மடத்துலேயே 12 வருஷம் படித்தார். மடாதிபதி இல்லை இங்கே. ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து பின்னாடி ஒரு 50 லட்சத்துக்கு அண்ணர் ஒன்சலே அதில் தேவஸ்தானத்தில் பண்ணி வாங்க போகலாம். பாருங்க அந்த காலத்தில் ரோட்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரேஞ்சர் ராமசாமி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆயிருந்தாங்க. அந்த பக்கம் ಎನಿಕಾಮ ಒಂದಿರ್ತೀರಿ ಇಲ್ಲ ನೀವು ಹೇಳಿದ್ರಿ ಅದು ಏನೋ ಜ್ಞಾನ ಬಂತು ಇವತ್ತು ದೇವರ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. ಧನುಷ್ அது நம்ம பாட்டி பஞ்சு ஊரே வாயில ஏற சொல்லுவாங்க. அடிக்கடி வந்துட்டே சந்தோஷம். சொல்றேன் நம்ம வச்சுக்கிறேன். சரியா? பாட்டினா தெரியாத உங்களுக்கு.